வணக்கம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். பேச பேச அவ்வளோ விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கு. அவ்வளவு சுவாரஸ்யங்களான விஷயங்கள் இருக்கு. அதே போல தமிழ் சினிமாவின் முக்கியமான இயக்குநர்களில் பீம்சிங் ஒருத்தர். சிவாஜியை ரசித்து ரசித்து எடுத்த முக்கியமான இயக்குநரில் பீம்சிங்கும் ஒருத்தர். அதே போல மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் காலத்தால் அழிக்க முடியாத ஒரு இசைக்கலைஞர். அப்பேற்பட்ட பாட்டுகளை நமக்கு கொடுத்துருக்கிறார். எந்தெந்த விதமான பாட்டுகளை எல்லாம் கொடுக்கணுமோ அப்படியான பாட்டுகளை எல்லாம் கொடுத்து நம்மளுடைய இரவுகளை இதப்படுத்தி கொண்டே இருக்கிற சாகாவரம் பெற்ற இசைக்கலைஞர் தான் இசையமைப்பாளர் மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன். அதே போல எல்லாருக்குமான வாழ்க்கை நெறிமுறைகளையும் தர்ம அறங்களையும் தன்னுடைய பாடல்களில கொட்டி 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 அமுத சுரபி போல் கொடுத்த கவியரசு கண்ணதாசன். சரி, கண்ணதாசன் பாட்டுக்கு ராஜா, பீம்சிங் இயக்கத்தின் ராஜா, மெல்லிசை மன்னர் உண்மையிலேயே மன்னர் தான், இசையின் ராஜா. அதே போல சிவாஜி நடிப்புக்கு ராஜா. சரி, அப்ப TMS குரலின் ராஜா. அவருடைய குரலுக்கு இணையான குரலே மதுரை பாண்டிய நாட்டை சேர்ந்த அந்த TMS ஐயாவுடைய குரலுக்கு இந்த பாண்டிய நாடு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் தமிழ் இசை உலகமுமே அடிமைதான். அப்படிதானே சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ஸ் இருக்கு. அவர் எப்படித்தான் எம்ஜிஆருக்காக ஒரு விதமாகவும், ஜெய்சங்கருக்காக ஒரு விதமாகவும், சிவாஜிக்காக ஒரு விதமாகவும், ஜெமினி கணேசனுக்காக ஒரு ஸ்டைலாகவும் பாடுறாருன்னே நமக்கு தெரியாது. அதுவும் ஒரு சௌராஷ்டிரா மொழியை கொண்ட, தாய்மொழியை கொண்ட TMS அவர்கள் தமிழை அவர் போல உச்சரித்தவர் எவருமே இல்லை. அப்படி தமிழ் உச்சரிப்பு. ஒரு நாள் சிவாஜி அவர்கள் விளையாடுகள், அவருக்கு சிவாஜி சாருக்கு எப்போதுமே தன்னுடைய நெருங்கிய வட்டத்தில் விளையாடுறது, உசுப்பேத்தி விடுறது அப்படிங்கிறது ஒரு வழக்கம். யாரையும் காயப்படுத்துறதெல்லாம் அவருடைய விஷயம் கிடையாது. ஏதாவது சும்மா நோண்டுவார், சும்மா ஒரு கேலி பண்ணுவார். அப்படி ஒரு நாள் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் சார் வீட்டுக்கு சிவாஜி சார் ஃபோன் பண்றாரு. இல்லையா விசு, நீன மெல்லிசை மன்னரா நீங்க அப்படின்னு சிவாஜி சார் கேட்குறாரு. உனக்கு என்ன பிரச்சனை ஏன் அப்படின்னு கேட்குறேன். ஹாலிவுட்ல கிளிஃப் ரிச்சர்டுன்னு ஒருத்தன் என்ன மென்மையா பாடுறான் தெரியுமா? நீ என்னமோ டம்பு வேக வேகமாலாம் பாட்டு போடுற, ஒரு மென்மையா பாட்டு போட முடியுமாயா? மெல்லிசை மன்னர் வேற பேர் வச்சிருக்க அப்படின்னு கேட்குறாரு. ஏன் அவன் வர்றான், எங்களால் போட முடியாதா? ஓடியா பார்ப்போம், சும்மா பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஃபோனை வச்சுட்டாரு சிவாஜி சார். இவருக்கு அது சிவாஜி சார் நம்மளை பிடிச்சி இப்படி கலாய்ன்னு கலாய்க்கிறாரு. இல்லை நிஜமாக தான் நம்மளை கேலி பண்ணுறாரா, இல்லை நிஜமாவே நம்ம மெல்லிசையெல்லாம் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஸ்வநாதன் சார் ஒரு குழந்தை மாதிரி அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு, ஒரு தவிப்பு வந்துருச்சு. இவர் விறுவிறுன்னு போய் கண்ணதாசன் கிட்ட, கவிஞரை இது மாதிரி சிவாஜி இது மாதிரி ஃபோன் பண்ணாப்புல, யாரோ கிளிப் ரிச்சாரா அதை பற்றி சொன்னார். இப்போ அவனுக்கு என்ன அப்படின்னு நான் கேட்டேன். அவன் ரொம்ப மென்மையான ஒரு பாட்டு பாடியிருக்கானா, நீ மெல்லிசை தான் மன்னர் தானே, நீ மெல்லிசையா அப்படியே சன்னமாக ஹஸ்கி வாய்ஸில் ஒரு பாட்டை போட வேண்டியதானே, ஏன் போட மாட்டேங்கிறா அப்படிலாம் கேட்டு என்னை கிண்டல் பண்ணுறாரா, கேலி பண்ணுறாரா, இல்லை காயப்படுத்துறாரான்னு தெரில. சரி, இப்போ நான் என்னையா செய்யணும் சொல்லு அப்படின்னு கண்ணதாசன் கேட்க, நான் ஒரு டியூன் போடுறேன், அதுக்கு நீ வரி எழுதிடு அப்படின்னு. அந்த சமயத்தில் பீம்சிங் அவர்கள் படம் எடுத்துட்டு இருக்காரு, சிவாஜி சார் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த பாட்டை சுச்சுவேஷனை சொல்ல, கரெக்டியா இந்த சுச்சுவேஷனுக்கு தான் அந்த மாதிரி ஒரு பாட்டு. யாரோ ஒருத்தர் பேரை சொன்னார், நம்ம கணேசனை, அதே போல போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டகாசமான ஒரு மெட்டை போடுறாரு. ஒரு மெல்லிசையா ஹஸ்கி வாய்ஸில் ஒரு மெல்லிசையா ஒரு பாட்டை டியூனை போட்டு எல்லாருக்கும் நோட்ஸை கொடுத்து, உடனே இவரே நேரடியாக கவிஞர்கிட்ட போய் இந்தாங்க இந்த டியூனுக்கு பாட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் பாட்டு எழுதிடுறாரு. அப்படியே பாட்டை வாங்கின கையோட நேராக எடுத்துக்கிட்டு போய் TMSகிட்ட போய் இந்த மாதிரி பாடு அப்படின்னா TMS மிரண்டு போயிடுறாரு. என்ன விளையாடுறீங்களா, ஏன் இது மாதிரி சொல்கிறீங்க, நான் அப்படியே உச்ச ஸ்தாயில் ஜம்முன்னு பாடினா தானே எல்லாருக்கும் பிடிக்கும், அதுவும் சிவாஜிக்கு அப்படி பாடினா தானே எல்லாரும் ரசிப்பாங்க, நீங்கள் என்ன என்னென்னமோ சொல்கிறீங்க, இதெல்லாம் சரிப்படாதுண்ணே அப்படின்னு TMS சொல்ல, அதெல்லாம் கிடையாது, இப்படி பாடு நீங்கள் அப்படின்னு சொல்ல, அவரும் அதே போலவே பாடிடுறார். MS விஸ்வநாதன் அந்த டியூன் போட, அந்த டியூனை பீம்சிங் அவர்களும் ஓகே சொல்ல,
அந்த டியூனை வைத்துக்கொண்டு கண்ணதாசனும் பாட்டு எழுத, அந்த பாடலையும் பீம்சிங் ஓகே சொல்ல, அந்த பாட்டு கொண்டு போய் டிஎம்எஸ்ல கொடுத்துட்டு அடுத்த நாள் ரெக்கார்டிங்னு சொல்ல ரெக்கார்டிங்கும் முடிச்சிடுறாங்க. இப்போ எல்லாத்தையும் சிவாஜி சார்கிட்ட சொல்கிறாங்க. சிவாஜி சார் வந்து கேட்டுட்டு, என்னைக்கு ஷூட்டிங்னு சொன்னீங்க அப்படின்றாரு. நாளைக்கு அப்படின்றாரு. நாளைக்கு வேணாம், நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி சிவாஜி சார் போய்ட்டு எல்லாருக்கும் பயம், குழப்பம், தவிப்பு, என்னது அப்படின்னு புரியவே இல்லை. அப்புறம் அடுத்த நாள் சாயந்தரம் ஃபோன் பண்ணி, நாளைக்கு ஷூட்டிங்க்கு ரெடி பண்ணிடலாம்ல, நாளைக்கு எத்தனை மணிக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி சார்கிட்ட கேட்க, நாளைக்கு வேண்டாம், நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிறார். என்னடா அது, சிவாஜி சாருடைய வாழ்க்கையில் நம்ம பல படங்கள் அவரை வச்சு டைரக்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் இது மாதிரிலாம் சொன்னதே இல்லையே. ஒருவேளை ஏதாவது மனசு ஏதாவது வருத்தப்படும்படியாக ஏதாவது அமைஞ்சிருச்சா, கோச்சிக்கிட்டாரா அவர், என்னன்னே தெரியலையே. ஃபஸ்ட்டு நாள் ஷூட்டிங் வைக்கிறதா இருந்தது, கேன்சல்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வச்சுக்கலாம், ரெண்டாவது நாள்ன்றாரு. ரெண்டாவது நாளும் சிவாஜி சார் கேன்சல்ன்றாரு ஷூட்டிங்கு. மூணாவது நாள் கேட்குறோம், அப்பவும் கேன்சல்ன்றாரு. ஐயோ, இது படம் வேற இது மாதிரி இருக்குது, அதனால் நம்ம வேகமாக போய் எல்லாத்தையும் என்னென்னு கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பீம்சிங் வந்து சிவாஜி சார் வீட்டுக்கு போய், என்ன பிரச்சனை உங்களுக்கு, என்ன வருத்தம் உங்களுக்கு, எந்த வருத்தமாக இருந்தாலும் சொல்லுங்கள், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்கள், அதை நான் சரி பண்ணி தரேன், இப்படி ஷூட்டிங்கை தள்ளி போட்டால் என்ன வருது அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு இந்த பிரச்சனை இல்லையா, அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஏன் ஷூட்டிங்கை தள்ளி போடுறீங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, சே நீ என்ன பீம் பாய் தப்பு பண்ணிட்டேன்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி என்ன தான் பிரச்சனை, ஒன்றும் இல்லையா. அந்த கிளிஃப் ரிச்சர்டு பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, அது மாதிரி ஒரு பாட்டை பண்ண முடியுமான்னு சும்மா ஜாலியாக கேட்டேன் நம்ம விசுகிட்ட. அவர் பிரமாதமாக டியூனை போட்டார், கண்ணதாசனும் அவர் போக்குக்கு பிரமாதமாக எழுதிவிட்டார். இந்த சௌராஷ்டிராக்காரன் பட்னூல்காரன் டிஎம்எஸ் என்னடானாக்கா பிச்சு வாதிரிட்டான். இப்போ அதுக்கு தகுந்தது போல் நான் ஏதாவது நடிக்கணும்ல, அதான் நான் மரியாதையாக இருக்கும். நான் முடிவு பண்ணிட்டேன், நாளைக்கு ஷூட்டிங் வச்சுக்கலாமா, தாராளமா அப்படின்னு பீம்சிங் சொல்கிறார். ஒன்றும் வேணாம், ஒரு பார்க் மாதிரி ஒரு செட்டு போடுங்க, நைட் எஃபெக்டாக இருக்கட்டும், எனக்கு சிகரெட் ரெடியாக வச்சுருங்க, பார்த்துக்கலாம், நாளைக்கு வந்து சொல்கிறேன் என்ன பண்ணலான்ட்டு அப்படின்னு சிவாஜி சார் சொல்ல, அடுத்த நாள் ஒரு பார்க்கு, ஒரு இருட்டு, அப்படியான சூழலில் எல்லாமே ரெடி பண்ணப்பட்டிருக்கு ஸ்டூடியோவில். சிவாஜி சார் வந்தார், சிகரெட் அங்கே ரெடியா அப்படின்றாரு. ஆல்ரெடி சிவாஜி சார் சிகரெட்டு புகைப்பவர் தான், சிகரெட் ரெடியாக இருக்குது. அந்த சிகரெட்டை வச்சுக்கிட்டு சிவாஜி சார் பாடுறாரு, அதாவது நடிக்கிறாரு. எம்எஸ் விஸ்வநாதனுக்கு கிடைக்காத கைத்தட்டு, டிஎம்எஸ் கூடிய கைத்தட்டு, கண்ணதாசன் அவர்களுடைய கைத்தட்டு, பீம்சிங் அவர்களுடைய டைரக்ட் பண்ண கைத்தட்டுன்னு சேர்த்து எல்லாத்தையும் கடந்த கைத்தட்டா அவருடைய ஒவ்வொரு நடையும், ஒவ்வொரு பார்வையும், ஒவ்வொரு இடுப்பில் அப்படி கை வைக்கிறது என்ன, அப்படி திரும்புறது என்ன, குனியறது என்ன, சிகரெட்டை குடிக்கிறது என்னன்ட்டு காட்சிக்கு காட்சி கைத்தட்டல் வாங்கி அத்தனை பேரையும் தாண்டி ஜெயிச்சார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அப்படி வந்த படத்தை தான் ஏஎல்எஸ் அவர்கள் தயாரித்தார். கண்ணதாசனுடைய சகோதரர் ஏஎல்எஸ் அவர்கள் தயாரித்த அந்த படத்தோட பேர் சாந்தி. சிவாஜி சாரோட பொண்ணு பேர் சாந்திங்கிறது ஒரு கொசுறு தகவலாக சொல்லிக்கிறேன். பீம்சிங் அவர்கள் பல படங்கள் இயக்குனார், சிவாஜி சாரை வைத்தே பல படங்கள் பண்ணார். அதில் இந்த படமும் ஒரு முக்கியமான படம். எம்எஸ் விஸ்வநாதன் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தார். கண்ணதாசன் தான் பாடல்களெல்லாம் எழுதியிருந்தார். டிஎம்எஸ் நிறைய பாடல்கள் பாடியிருந்தார். இதில் அந்த பாட்டு டிஎம்எஸ்க்கு தாண்டி, எம்எஸ்வி தாண்டி, கண்ணதாசன் தாண்டி, பீம்சிங் தாண்டி சிவாஜியை இன்னும் நாம் கொண்டாடிட்டு இருக்கிறதுக்கான அந்த பாட்டு தான் யாரந்த நிலவு ஏன் இந்த கனவு. இதுதான் அந்த கிளிஃப் ரிச்சர்ட் அப்படிங்கிறவர் ஹஸ்கி வாய்ஸில் பாடின அந்த பாட்டினுடைய இன்ஸ்பிரேஷனாக சிவாஜி சார் அப்படி ஒரு பாட்டை போடிய நீ என்ன மெல்லிசை மன்னர்ன்ற அப்படின்னு சும்மா உசுப்பேத்தி விட நமக்கெல்லாம் ஒரு ஒரு ஜீராவில் ததும்ப கிடைச்ச குலோப் ஜாமுன் மாதிரி நமக்கு கிடைச்ச அந்த பாட்டு தான் சாந்தி படத்தினுடைய யார் அந்த நிலவு அப்படிங்கிற பாட்டு. இப்படி எப்படிலாம் பல விளையாட்டுகளை செய்த ஒரு குழந்தைமை உணர்வு கொண்டவர் தான் மாபெரும் கலைஞனான நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் அவர்கள். வணக்கம்.